ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் அப்புறம் ஆன்டி மேட்டர் எக்ஸ்ப்ளோஷன் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணுது. ஆக்சுவலி அவங்களா இந்த வீடியோ. இந்த 2 விஷயம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல வந்து ஆட்டம் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இது புரியும். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஆட்டம் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த 2 விஷயம் பத்தி பார்க்கலாம் சரியா? ஃபர்ஸ்ட்டு ஆட்டம்னா புரிஞ்சுக்கங்க. நம்ம சுத்தி இருக்க எல்லா விஷயமும் மேட் ஆஃப் மேட்டர் சரியா? மேட்டர் மேட் ஆஃப் ஆட்டம். இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? இதான் வந்து ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். இப்போ சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு புரோட்டானும், நியூட்ரானும் இருக்கும். வெளியே வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும் சரியா? இதை வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த புரோட்டானு, நியூட்ரானு, எலக்ட்ரான் சரியா? இப்போ இந்த ஆன்டி மேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா, சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் அதில் இருக்க சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஆன்டி பார்ட்டிகல்ஸாக இருக்கும் சரியா? புரோட்டானுக்கு ஆன்டி புரோட்டானு, நியூட்ரானுக்கு ஆன்டி நியூட்ரானு, எலக்ட்ரானுக்கு பாசிட்ரானு. இப்படி வந்து எல்லாமே ஆன்டி பார்ட்டிகல்ஸாக இருக்கும். இப்போ என்னென்னா இந்த மேட்ரு ஆன்டி மேட்ரும் ஒன்றுக்கு ஒன்று டச் ஆச்சுன்னா அது இன்ஹிலேஷன் ஆகும் சரியா? இது இன்ஹிலேஷன் சொல்லுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, எவ்வளோக்கு எவ்வளோ மாஸ் டச் ஆகுதோ அந்த அவ்வளோ மாஸுமே வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் சரியா? அது வந்து ரொம்ப அதிகப்படியான எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இதை தான் வந்து நம்ம ஆன்டி மேட்டர் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லலாம் சரியா? கரண்ட்லி நம்மளால் வந்து அந்தளவு பெரிய அளவு ஆன்டி மேட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்ம ரிசர்ச்க்காக சயின்டிஸ்ட் எல்லாம் சின்ன சின்ன அளவாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரி, நம்ம இப்போ நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் பற்றி பார்ப்போம். நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனில் என்ன நடக்குன்னா, நான் முதல்ல சொல்லியிருப்பேன்ல, ஆட்டமோட சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்குன்னு. இந்த நியூக்ளியஸை வந்து பிரிக்கிறது மூலமாகவும் சேர்க்கறது மூலமாகவும் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அதை நம்ம எக்ஸ்ப்ளோஷனுக்கு பயன்படுத்தலாம். நம்ம என்ன சொல்லுங்க, எனர்ஜிக்கும் யூஸ் படுத்தலாம் சரியா? இப்போ எப்படி சொல்லணும்னா, நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் ஸ்டாரில் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குதுன்னு. அது வந்து 2 நியூக்ளியை வந்து கொலைட் ஆகுது. ஹைட்ரஜனோட 2 நியூக்ளியை வந்து கொலைட் ஆகி வந்து எனர்ஜி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இதே 2 ஒரு பெரிய நியூக்ளியை வந்து 2ஆ பிரித்தோம், 2 சின்ன நியூக்ளியை பிரிச்சோன்னா அதுலேயும் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அதை வந்து ஃபிஷன் சொல்லுவாங்க. சேர்க்கறது வந்து ஃபியூஷன் சொல்லுவாங்க. இந்த 2 ப்ராசஸ்லேயும் நமக்கு அதிகப்படியான எனர்ஜி கிடைக்கும். ஆனால் 2க்கும் நம்ம முதல்ல சொல்லியிருப்பேன் ஆன்டி மேட்டர் பற்றி. ஆன்டி மேட்டருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நியூக்ளியர் ஃபியூஷனில் வந்து ஒரு சின்ன ஒரு மாஸ் தான் நமக்கு எனர்ஜியாக கிடைக்கும் சரியா? பவர் ஆட்டம் கிடைக்கும். ஆனால் ஆன்டி மேட்டரில் எக்ஸ்ப்ளோஷனில் வந்து எந்த அளவு மாஸ், அதாவது எந்த அளவு அந்த மேட்ரு ஆன்டி மேட்ரு ஒன்று சேருதோ அந்த எல்லாமே வந்து அந்த மாஸ் அவ்வளோவுமே வந்து எனர்ஜியாக ப்ரொடியூஸ் ஆகிரும் சரியா? அது வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷனும் வந்து ரொம்ப அதிகமான எனர்ஜி தான். இதெல்லாம் நம்ம இமேஜினேஷனுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டது. ஏன்னா நம்மளால் அதை கண்ணூல பார்க்க முடியாது. நீங்கள் அணுகுண்டுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் இதே கான்செப்ட் தான். அதை பற்றி பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இருந்தாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஹிரோஷிமா நாகசாமியில் விழுந்ததெல்லாம்? அதெல்லாம் இதே கான்செப்ட் தான். அதான் நீங்கள் அந்த பவர் நினச்சி பாருங்க, மனுஷன் எந்த அளவுக்கு படைச்சி வச்சுருக்கான்னு. சரி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.